தற்போது புதுச்சேரியினுடைய சபாநாயகர் திரு செல்வம் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். புதுச்சேரி அரசை விஜய் பாராட்டி பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் சில கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார். அடிப்படை வசதிகளை புதுச்சேரியில் மேம்படுத்தணும், சுற்றுலாவை மேம்படுத்தணும், மீன்பிடி விஷயங்களை காரைக்காலில் மேம்படுத்தணும், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதற்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விஜயனுடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணியால மிக ஆழமான கூட்டணியாக புதுச்சேரி நிலவி கொண்டு வருகிறது. அதில் எந்த மாற்றம் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை சார். ரெண்டாவது, சகோதரர் விஜய் பேசுகின்ற போது புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் இல்லை என்று கூறினார். எங்களுடைய துணைநிலை ஆளுநர் வந்த பிறகு, கைலாசநாதன் அவர்கள் வந்த பிறகு புதுச்சேரியில் இருக்கின்ற அத்தனை நியாய விலை கடைகளும் திறக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான வெள்ளை அரிசி, ஒற்றை புழுங்கல் அரிசியை மாதந்தோறும் சிகப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோவும், மஞ்சள் அட்டைதாரர்களும் 10 கிலோவும் வழங்கப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக, காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து கடந்த ஆட்சியிலே காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அத்தனை மீனவர்கள், காரைக்கால் மீனவர்களும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து புதுவை அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக அத்தனை மீனவ சமுதாய மக்களும் விடுவிக்கப்பட்டு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய படகுகளை மீட்பதற்கான முயற்சியும் தொடர்ந்து புதுச்சேரி அரசும் எங்களுடைய துணைநிலை ஆளுநர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று கழிப்பறைகள் புதுச்சேரி மாநிலம் இந்தியாவில் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக விளங்கிக் கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் விதித்த தனி மாநில அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் 2 என்று ஒன்று கோரினார். அந்த அந்தஸ்து மத்திய அரசு இன்றைக்கு நம்ம புதுச்சேரி துணைநிலை எப்படி இருக்கிறதோ அதே போன்று டெல்லி, இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர், கோவா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலம் இன்றைக்கும் துணைநிலை ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக வழங்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக 16 ஆண்டுகள் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட இந்த முறைதான் அது மத்திய அரசிற்கு முழுமையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஸ்டேட்டஸ் கோ நிலவும் என்று மத்திய அரசு அறிவிக்கை தெரிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுடெல்லி சென்று பாரத பிரதமரை அணுகினால் அதற்கான வாய்ப்பு கிட்டும் என்பது மட்டும் எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலே முதல் முறையாக சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த 2021-26 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்ட நிதி போல் மத்திய அரசானது அவ்வளவு தேவைக்கு மிஞ்சிய நிதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. புதிதாக இன்றைக்கு மேம்பாலம் அமைப்பிற்கு முதன் முறையாக சுதந்திரம் பெற்ற பிறகு 436 கோடி ரூபாயில் முழுவதுமாக மத்திய அரசு நிதி அளிப்போடு இன்றைக்கு பூமி பூஜை செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பூர்வாங்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை மாற்றுவதற்கான 600 கோடி திட்டம் இன்றைக்கு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான திட்டங்கள் 169 கோடி காரைக்கால் மீன்பிடி துறைமுகமும், புதுச்சேரிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இருந்தபோது 100 கோடி ரூபாய் மீன்பிடி வலைதளமும் அமைப்பதற்கான 100% மானியமாக வழங்கியிருக்கின்றார். அதே போன்று அத்தனை பணிகளும் முதல் முறையாக ஆரி என சொல்லப்படுகின்ற நிதியை மத்திய அரசானது 2022ஆம் ஆண்டு 1400 கோடியும், அதன் பின்பு 900 கோடியும், 279 கோடி இந்த ஆண்டும் இப்போது ஆரிக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம். ஆக மத்திய அரசானது அளவுக்கு அதிகமான நிதிகளை வழங்கி எந்த ஆண்டும் இல்லை, எந்த 5 ஆண்டுகளும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி மாநிலத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. DRDA எனப்படும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மக்களுக்காக சென்ற ஆண்டு 22 லட்சம் மேண்டேட் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஏறத்தாழ 15 லட்சம் மேண்டேட்ஸ் 100 நாட்கள் முழுவதுமாக மக்களுக்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. SCI எனப்படும் திட்டத்திற்கு, திட்டத்திற்கு ரூபாய் 260 கோடி மத்திய அரசு முழுவதுமாக நிதி வழங்கி இருக்கிறது. இதுபோன்று எங்களுடைய சாதனைகளை நாங்கள் அடித்துக் கொண்டே செல்லலாம். நண்பர் விஜய் புதியதாக இன்றைக்கு வந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் அவர் நடிகராக தெரிந்தாலும் கூட ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்குதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உரையிலே மத்திய அரசை குறை சொல்லியே பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டங்களை நாங்கள் முழுவதுமாக தெரிவித்திருக்கிறோம். அதற்கான மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி
நண்பர் விஜய் முழுவதுமாக அலசி ஆராய்ந்து அவருடைய பேசுகின்ற பொழுது என்னென்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்திலே, இது யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறது, மத்திய அரசினுடைய முழுவதுமான நிதி பங்களிப்போடு நடைபெறுகின்ற ஒரு மாநிலத்திலே, ஒரு சிறிய மாநிலத்திலே இன்றைக்கு ஆசிய வளர்ச்சி வங்கியின் திட்டமான 4750 கோடி ரூபாயிலே ஒரு புதிய திட்டத்தையும் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதற்கெல்லாம் எங்களுடைய துணைநிலை ஆளுநர் அவர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் பாஜக துணை நிற்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.